கன்னிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது? நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி யோகத்தை தரும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை தான் வரும் கன்னிக்கு? சார், மூத்த குழந்தைகிட்ட தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 5-6 கூடியன் வக்ரமாவதால் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் மன ரீதியான ஒரு டிஸ்டர்ப்லையும் இவங்க போய் மாட்டுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் தேவை. சனி இந்த கண்டிப்பா நீங்க கால பைரவரை பிடிச்சிங்க, காசிக்கு போங்க. ரிஷபம் என்ற ராசியில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய கடவுளை நீங்கள் பிடி. நல்ல வாசனை மிகுந்த மலர்கள், இல்ல முல்லை வாசனையான மலர்களை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்பாவை அம்மாவை நிக்க வச்சு சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்லுங்க சார். மேஷத்துக்கு பார்த்தாச்சு, ரிஷபத்துக்கு பார்த்தாச்சு, மிதுனத்துக்கு பார்த்தாச்சு, கடகத்துக்கு பார்த்தாச்சு, சிம்மத்துக்கும் பார்த்தாச்சு. கன்னிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது சார்? இந்த கன்னி அப்படின்னு பேசும்போது இப்ப சிம்மம் பேசி முடிச்சிட்டோம். ஆமா, சரி, அடுத்தது கன்னி வருது. இயற்கை என்ன சொல்லுது, இறைவன் என்ன சொல்லுவாரு, ஏதோ சொல்ல போறாரு மட்டும் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, கன்னிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வக்ரமா வராங்க. 5-6 கூடியன் 7ல இருந்து வக்ரமாகி சனி தான் நின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்தில் ஆதிக்கம் செலுத்த போகிறார். ராசிநாதனுக்கு 6ஆம் இடம் வேலை செய்ய போகுது. அது தெரிஞ்சிருச்சு. சரி, 6ஆம் இடம் கண்டிப்பா வேலை செய்ய போகுது. உடல் ஆரோக்கியத்திலேயோ இல்ல கடன் சார்ந்த விஷயத்திலேயோ ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுக்க போடுது என்பதை நாம் தெரிகிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப மகரத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ரிஷபம் என்பது எங்க வருதுன்னா, மகரத்துக்கு 5ஆம் இடம் ரிஷபம், கன்னிக்கு அது 9ஆம் இடம் பாக்கியம். 5ஆம் அதிபதி வக்ரமானா ஒன்னும் கவலைப்படாத, நீ 9ஆம் இடத்தை போய் பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு உங்களை அறியாமே நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க. இப்போ ரிஷபம் சொன்னீங்க, ஒரு பேரு ஆனந்தம் சொன்னீங்க. ரிஷபத்தை பிடித்து கொண்டால் ஆனந்தம் தானே. ரிஷபானந்த ஐயா பேரை சொன்னதா? ஓகே ஓகே ஓகே. ரிஷபமே ஆனந்தம் நீங்க தான் சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. நான் எழுந்து போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கால் பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றீங்க. ஆமா ஆமா. அவர் பேரை கேட்டீங்கன்னா ரிஷபம்னு வருது, ஆனந்தம்னு வருது, கன்னிக்கு பாக்கியமா வருது, பாவத் பாவம் வருது. 5ஆம் அதிபதி 5க்கு 5 பிடிச்சுக்கோ. 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு பயப்படாத, 5க்கு 5 பிடிச்சுக்கோ, உன் வாழ்க்கை மாறும்னு இந்த இயற்கை உங்க மூலமா எனக்கு சொல்லிச்சு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் 5ஆம் அதிபதி வக்ரம் 6ஆம் அதிபதி வக்ரம் என்று பார்த்துக் கொள்ளாதீர்கள். 5க்கு 5 என்பவன் 9ஆம் இடமாக வருகிறான். அந்த 9ஆம் இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். சார், 9ஆம் இடத்தை பிடிச்சீங்கன்னா எப்படி சார்? உங்களுடைய தந்தையோடைய அனுகிரகம் ஆசிரியர் சார். நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் உதிரியா வாங்கிக்கங்க. உங்க தந்தைக்கே உண்மையிலே இது கனவா இல்ல நினைவான சந்தேகம் வரணும். நீங்க எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை கூட இருக்கணும், நேரா உங்க மனைவி கூட்டின்னு உங்க அப்பா கிட்ட போயிடுங்க. அப்பா 1000 விஷயம் உனக்கு எனக்கும் பிரச்சனை இருக்கலாம், என்ன ஆசீர்வாதம் பண்ணு, உங்க அப்பாவுக்கு ஹார்ட் பேக் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கணும் சார். சார், ஈகோ தூக்கி வெளியே போடணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா, கை நிறைய மல்லி இல்ல முல்லை வாசனையான மலர்களை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்பாவை அம்மாவை நிக்க வச்சு, கிழக்கே பார்த்து அவங்க நிக்கணும், நீங்க மேற்கே பார்த்து வணங்கி வர. நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி யோகத்தை தரும். அருமை அருமை அருமை. ரிஷபத்தை பிடித்துக்கொள், ஆனந்தம் என்பது இறைவன் சொல்லிட்டான். நம்ம எதை சார் பிளான் பண்ணிருக்கோம்? எல்லாமே இறைவன் என்ன சொல்றதோ அதை தான் சொல்றோம். நம்ம கிட்ட என்ன வருதோ அதை கொடுக்குறோம். நம்ம எதுவும் உருவாக்கி வச்சிடல, எந்த உருவாக்கி வச்சிருந்த விஷயத்தையும் நம்ம சொல்லல. என்ன நம்ம கிட்ட வருதோ அதை நம்ம அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர், அதான் உண்மை. அப்போ சார், அப்பா இல்ல சார், அப்பா இறந்துட்டாரு, என்ன பண்ணலாம்? உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது? 9ஆம் இடம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது? விநாயகரா, அம்பாலா, சிவனா, முருகனா? அந்த இஷ்ட தெய்வத்துக்கு முடிந்தால், உங்களுடைய பொருளாதாரம் எப்படியோ முடிந்தால் ஒரு மாலை, இல்ல சார் என்னால கொஞ்சம் நல்லாவே முடியும் சார், ஒரு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்துங்க, ஒரு அன்னைக்கு ஒரு நாள் பிரசாதம் போட்டுருங்க. இல்ல சார் அபிஷேகம் பண்ற அளவுக்கு முடியாது, ஒரு மாலை மட்டும் வாங்கி தாராளமா மாலை வாங்கி போடுங்க. சரி, அப்பா இருக்கிறாரு, நீங்க சொன்ன மாதிரி ஈகோ பிரச்சனை, போக முடியாது, எனக்கு போனன்னு விருப்பம், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா சார், குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு.
சரி ஒய்ஃப் ஒத்து இல்லையா, ஒய்ஃபை விட்டுட்டு நீங்க மட்டும் போய் சரணாகதே உங்க அப்பா காலில் விழுந்துருங்க. இல்ல ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. சரி அப்பா நான்லாம் ஒன்னாதான் இருக்கும், அப்பா எனக்கு சப்போர்ட், அப்பா ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் வரும் கீழே கமெண்ட் கேட்டுட்டே ஏன்னா என்னென்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு தெரியும். இவ்வளவு நல்லா சொல்லுவாங்க, நீ இவ்வளவு சொல்றீங்க அப்பா எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாரு தெரியுமா, அது தெரியுமா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. கீழே வரும் அப்பா எனக்கு எவ்வளவு சார், அப்பா வந்து எங்க அண்ணனுக்கு நல்லா செஞ்சுட்டாரு, என்ன விட்டுட்டாரு சார், எங்க அப்பா காலில் போய் எப்படி சார் விழ முடியும் சார்? துரோகமே பண்ணட்டும் சார், துரோகமே பண்ணிருக்கட்டும், நீ போய் எங்க காலில் விழுந்து பாருன்ற. அப்ப கூட உங்க அப்பா உங்களை வந்து மனப்பூர்வமா ஆசீர்வாதம் செய்ய வேணாம், கடமைக்கே நான் அந்த பூவை தூக்கி போடட்டும், ஆனா உங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நான் பொறுப்புன்றேன் சார். எந்த ராசி வேணாலும் இருக்கட்டும், 12 ராசி இது. இப்ப உங்க ராசியை குரு பாக்குறாரு, உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லாகுது, இந்த விஷத்தை குடிங்க செத்துற மாட்டீங்க சொன்னா விஷத்தை குடிச்சா சாவாம இருக்குமாங்களா சார்? அதெல்லாம் முடியாது சார், முடியாது இல்ல. ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நில்லுங்க தப்பிச்சுக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு வந்து இப்ப நேரம் செம்மையா வந்து யோகாதிபதி தசை நடக்குது, அப்படியே வந்து ட்ரெயின்ல தண்டவாளத்துல போய் படுத்துங்க, ட்ரெயின் ஏறாம போயிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணல. அப்போ உங்க அப்பாவுக்கு அந்த கிருபானந்த வாரியார் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ செய்த பாவங்களுக்கு தண்டனையை இந்த இறைவன் தருகிறானோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நீ செய்த புண்ணியத்தை இறைவன் தடுப்பதற்கு உண்டான எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இறைவனாலே தடுக்க முடியாது புண்ணியத்தை. நீ எந்த எக்ஸ்ட்ரீம் என்னால போ, நீ செய்த புண்ணியத்துக்கு உண்டான பலனை தடுக்க இறைவனுக்கே அனுமதி இல்லைன்ற. அதனால அவர் கடமையன்னு தூக்கி போட்டா கூட அந்த தூக்கி போடுற இடம் 9ஆம் இடம், உனக்கு அது பாக்கியமா தான் சார் மாறும். எப்படி சார் மாறாது போவோம்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை தான் வரும் கன்னிக்கு? கன்னிக்கு பாருங்க சார், 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் வக்ரம் ஆகுது. ஆமா, வக்ரமாயி 5ஆம் முதல் வீடு கன்னி வக்ரம் ஆகுறாரு, 5ஆம் அதிபதி வக்ரம் ஆகுறாரு, 6ஆம் அதிபதியும் வக்ரம் ஆகுறாரு, 7ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு, தன் 3ஆம் மாதிரி 5ஆம் இடத்தை பாக்குறாரு. சார் மூத்த குழந்தைகிட்ட தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்பதான் என்ன பண்ணுவானா, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த செய்வான், அது வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. கன்னி ராசிக்காரங்களுக்கு மூத்த குழந்தை இதுல அவன் என்ன பண்ணுவான், நீ சொல்றதுக்கு இவ்வளவு நாளா கேட்டவன் டக்குன்னு கேட்க மாட்டான். இது ஒரு டிப்ரெஷனை உருவாக்கும், கண்டிப்பா உருவாக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சார். ஒரு கிரகம் வக்ரம் ஆனாலே அதோட இயல்பை மாற்றி மாற்றி செய்யும் சார், ஒரு ஆர்டரா செய்யாது. இப்போ சாப்பிடும் போது டம்ளர் வச்சுனே போவோம், லைனா வச்சுன்னு போவாத, 2 பேருக்கு இங்கிலீஷ் ஆப்போசிட்ல 2 பேருக்கு வைக்கிறது, அப்படியே லாஸ்ட்ல 2 பேருக்கு வைக்கிறது, இதெல்லாம் வக்ரம் சார். ஆப்போசிட்டை மாத்தி மாத்தி கொலாப்ஸா ஒரு விஷயத்தை செய்வது வக்ரம். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு கிளம்புவாங்க, நாளைக்கு காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பிடலான்னு, நைட்டு எதனா ஒரு கால் வரும் கேன்சல் பண்ணிடுவாங்க, போக கூடாது குலதெய்வ கோயிலுக்கு. 5ஆம் அதிபதி வக்ரமாச்சா எப்படி போவீங்க? போக கூடாது, ஏதோ ஒரு விஷயம் தடுக்கும். பூர்வீகத்துல சொத்து பிரச்சனை வந்து நிக்கும் சார். இப்பதான் இந்த டைம்ல தான் போய் பேசவே கூடாது, இப்பதான் அதுக்கு போய் மல்லு கட்டுவாங்க, இப்ப பேசினா முடிஞ்சிரும் நினைப்பாங்க. இதையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டும். 5, 6 கூடிய வக்ரம் ஆவதால் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் மன ரீதியான ஒரு டிஸ்டர்ப்லையும் அவங்க போய் மாட்டுவாங்க. அது 7ஆம் இடத்துல இருந்து போய் நின்று வக்ரமாயி தன் 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய கன்னிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இவர்கள் புதுசா லோன் எடுப்பது, புதியதாக கடன் வாங்குவது, இவங்க மற்றவங்களுக்கு லோனுக்கு ரெஃபர் பண்ணுவது, கை மாத்தி பணம் வாங்கி கொடுப்பது, மற்றவர்கள் நகையை வாங்கி இவங்க வச்சு பணம் கொடுப்பது, நகை வாங்கி தரேன், நகை வந்து கொடுங்க நான் அடுத்த மாசம் மூட்டு தரேன் அப்படின்னு ரிஸ்க் எடுப்பதெல்லாம் இங்க செய்யக்கூடாது. இந்த 138 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் வழியே வந்து கொடுத்தா கூட அப்பா சுவாமி எனக்கு வேணாம், எனக்கு தேவை கிடையாது, இருக்க வச்சு ஓட்டிக்கிறேன், எனக்கு எதுக்கு 139 நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. நீ வாங்கிட்ட, நான் ஏற்கனவே சொன்னேன் மிதுனத்துக்கு, நீ இந்த டைம்ல கஷ்டப்பட்டனா 139வது நாள் நீ வெற்றி அடைவ. இவங்க கன்னிக்கு நான் சொல்றேன், இந்த 139 நாள் நீ ஜாலியா மட்டும் இருந்து நீ கடனை கிட்ட வாங்கிட்டேன்னா 139வது நாள் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட். 130 நாள் அமைதியா இருந்துக்க, நீ அழகாக கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வக்ரமான சனி பார்ப்பதனால நீங்க அப்ளை பண்ண இடத்துல கிரெடிட் கார்டுல வாலண்டியரா கூட்டு கொடுப்பான் சார், வீடு தேடி வரும் கிரெடிட் கார்டு. இந்த பரிதாபங்கள் சொன்ன மாதிரி 20,000 வச்சிருக்கு 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டுங்கிற மாதிரி வேண்டாம். எதுக்கு? 6ஆம் இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இவர்கள் கிரெடிட் கார்டை புதுசா அப்ளை செய்யக்கூடாது, புதுசா லோன் அப்ளை பண்ணக்கூடாது, ஹோம் லோன் எடுக்கக்கூடாது. இப்ப புதுசா செய்யக்கூடாது, கட்டிட்டு இருக்க ஹோம் லோன் கட்டணும், அது பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் தேவை. வேர்வை வர அளவுக்கு ஓடணும் சார், வேர்வை வரணும். நீ கிரிக்கெட் விளையாடு, ஷட்டில் விளையாடு, ஃபுட்பால், எதாவது வேர்வை வரணும். கண்ணி சொகுசு இல்ல சார், இப்படி வேர்வே வரணும்.
வந்தே தீரணும் சார், வேற வழியே கிடையாது. கன்னிக்கு வாயால ஆகக்கூடிய ஒரு வேலையை கொடுங்க, கன்னி செஞ்சிடும். மார்க்கெட்டிங் வேலையை கொடுங்க, உட்காந்த இடத்துல பிபிஓ வேலை கொடுங்க, பேசிய ஒரு வேலையை முடிக்கும். ஆனா உடல் உழைப்பு கொடுங்க, யோசிக்கும். அதான் சொல்றேன், வேர்வை வந்தா வேர்வை வரணும். எவ்வளவு நாள் தான் சொகுசா இருப்ப? 5 குடியனும் 6 குடியனும் வக்ரமாயிட்டான். மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. எழுந்து வெளியே வா. கட்டிடம் இல்லாத இடத்தில் சில நேரம் நீ உட்காருவதோ உறங்குவதோ இல்லை தியானம் பண்ணுவதோ அந்த மாதிரி வச்சுக்கணும் சார். வெற்றிடத்துல பார்க் மாதிரி இருக்க இடத்துல, பார்க்கு இல்லைன்னா ஒரு கோவில்ல பாத்தீங்கன்னா சில கோவில்ல ஷெட்டு போட்டிருப்பாங்க, வெளியே ஓப்பனா இருக்கும். அந்த ஆகாய தத்துவம் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தீரணும். கட்டிடம் இல்லாத இடத்தில் ஓப்பன் வான மண்டலத்தில் நீங்க போய் ஓப்பன்ல உட்காரும் போது உங்களுக்கு ஆகாய தத்துவம் வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த கன்னி ராசி தப்பிச்சிடும் சார். சூப்பர் 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 சார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கன்னிக்கு நான் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், உங்களுக்கு கன்னி ராசி யாரா இருந்தாலும் உங்களுடைய ரிஷபம் என்ற ராசியில என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. ராகு இருக்குதா? ஏன்னா ரிஷபத்தை பிடித்தால் ஆனந்தம் சொல்லியாச்சு. ராகு இருந்தா காளியை பிடிச்சிங்க, கேது இருந்தா ஆஞ்சநேயரும் விநாயகரையும் பிடிச்சிங்க, சுக்கிரன் இருந்தா காமாட்சி பிடிச்சிங்க, புதன் இருந்தா பெருமாளை பிடிச்சிங்க, குரு இருந்தா சாய்பாபா குருமார்கள் ஜீவசமாதிகள் ராகவேந்திராக்களை பிடிச்சிங்க, சனி இருந்தா கண்டிப்பா நீங்க கால பைரவரை பிடிச்சிங்க, காசிக்கு போங்க. ரிஷபம் என்ற ராசியில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய கடவுளை நீங்கள் பிடித்தால் வெற்றி, இல்லை என்றால் சார் ரிஷபத்துல நீங்க யாரும் கிரகம். ஆனா பார்வை இருக்கு, செவ்வாய் பாக்குது சார். பழனிக்கு போயிட்டு ரிஷபத்துல செவ்வாய் வச்சுக்கலாம், எல்லாம் சொல்லிட்டு வந்தா செவ்வாய் சொல்லல. ஆமா, செவ்வாய் உடனே கேட்பாங்க செவ்வாய் சொல்லல நீங்க. ரிஷபத்துல செவ்வாய் இது சுக்கிரனோட வீட்டுல செவ்வாய் சார். சுக்கிரனோட வீட்டுல செவ்வாய். நீங்க வராகியை போய் பாருங்க சார். வராகி போர் தலைவர்கள் அனைவருமே செல்லும் பொழுது வராகியை வழிபட்டு விட்டுதான் சென்று. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பெண் தெய்வம். ஆனால் சுக்கிரன் என்பது பெண்ணு, அங்க தீர செயல்கள் என்பது செவ்வாய். அதனால நம்ம செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வராகியை போய் பாருங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பார்வை இருக்குன்னு வைங்க. இப்ப புதன் பாக்குது, செவ்வாய் பாக்குது அப்படின்னு அதுக்கு அடுத்து முதல்ல இருக்கிற கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். யாருமே இல்ல அப்படின்னா பாக்குற கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சார் எனக்கு செவ்வாய் எந்த கிரகத்தோடைய பார்வையும் ரிஷபத்துல இல்ல, எந்த கிரகமும் ரிஷபத்திலையும் இல்ல. நான் என்ன பண்றானா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. ரிஷபத்தை பிடித்தால் வெற்றி என்பதில் நீ மறந்து விடவே கூடாது. இல்ல சிம்பிளா சொல்லணும்னா பிரதோஷத்துக்கு நந்திக்கு வில்வ மாலை வாங்கி போட்டு அந்த 4:30 to 6 போய் எங்கன்னா ஒரு சிவன் கோயில்ல உட்காந்துருக்கு. நீங்க வழிபடுறீங்களோ இல்லையோ, ஒரு சிவன் கோயில போய் பெருக்கிறது, விளக்கு துடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு உழவார பணியாச்சு செய்யுங்க. ரிஷபத்தை தொட்டால் வெற்றி என்பது இறைவன் சொன்ன கருத்து, இறைவன் சொன்ன அறிகுறி. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரதோஷ கால வழிபாடாச்சும் நீங்க செய்யுங்க, உங்க வாழ்க்கை மாறும் சார். நம்புறவங்களுக்கு நிச்சயமா மாறும் சார். நிச்சயமா சார். சார் இப்ப மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, அதை நான் கேட்டுறேன். ஏன்னா உறவுகள் அதை கேட்கற மாதிரி இருக்கும் போல தெரியுது. இப்ப கன்னி ராசியில ஒரு வயதானவர்கள் இருப்பாங்க, ஒரு 60 வயசு 70 வயசு அந்த மாதிரி வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சினால எதுவும் பாதிப்புகள் இருக்கும் சார்? ஆமா சார், இந்த கிரகம் யாரா இருந்தாலும் வேலை செய்ய போறது உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த கிரகங்கள் அதோடைய பார்வையில அதுக்கு அனைவருமே ஒரே மாதிரியான அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அந்த கிரகங்கள் நீ நல்லவன், நீ கெட்டவன், உன்னை விட்டுருவன், நீ விஐபி விட்டு பிள்ளை, நீ பாத்தீங்கன்னா பெரிய இடத்து பிள்ளை, நீ இல்லாத இடத்து பிள்ளைலாம் அது பார்க்காது சார். அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கோ அதோடைய கூலியை அது தரும். அது அதோடைய வேலை, தந்துட்டு போயினே இருக்கும். நீ வாங்கிட்டு நன்றி சொல்ற டைம்ல அது இன்னொரு இடத்துல இருக்கும். அவ்வளவு வேகமா பயணிக்கக்கூடியது கிரகம். அனைவருக்குமே வேலை செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை ஒரு வயதானவர் இருக்காரு, அவரெல்லாம் டிராவல் பண்ண முடியாது, அவருக்கு ஜாதகம்லாம் தெரியாது, அவருக்கு கிரகங்கள்லாம் தெரியாது, ஒண்ணுமே புரியாது, ராசி மட்டும் தெரியும்னா நிச்சயமா இந்த 9ஆம் இடம் பிடித்தால் வெற்றி என்பதும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள், அந்த பித்ரு காரியங்கள் அனைத்துமே சரியா செய்ய சொல்லுங்க சார். வேற எதுவுமே வேணும். இது வயசானவங்களுக்கும் சரி, இல்ல என்ன ஏஜ்ல இருந்தாலும் பித்ருக்களுடைய கர்மத்தை கரெக்டா பண்ண சொல்லுங்க. கரெக்டா போயிட்டு அந்த அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய மூதாதையர்களை யார் கொல்லி போட்டீங்களோ உங்களோட மூதாதையர்களை பெயர்களை சொல்லி அந்த எள்ளு கொடுப்பாங்க, அந்த தண்ணியை வச்சு மூதாதையர்களுக்கு விட சொல்லுங்க. நிச்சயமா அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நிச்சயமா சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க சார்.